மாசம் நாம பண்ற ரீசார்ஜுக்கு வெறும் 28 நாள் மட்டும்தான் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தா நாம வருஷத்துக்கு 13 தடவை ரீசார்ஜ் பண்றோம். அதாவது 13 மாசம் ரீசார்ஜ் பண்றோம். இது ஏன் எதுக்குன்ட்டு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி ரீசார்ஜ்ல மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள்ல நம்மளை வச்சு ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு உங்க சம்பளம் 10 ரூபாய் அப்படின்னா அதுல 3 ரூபாய் இன்கம் டாக்ஸ் எடுத்துருவாங்க, 2 ரூபாய் ஜிஎஸ்டி கட்டணும், அது இதுன்னு அந்த சார்ஜ் இந்த சார்ஜ்னு போட்டு உங்க கைக்கு வெறும் 3 ரூபாய் 4 ரூபாய் தான் கிடைக்கும். அது ஏன் யோசிச்சிருக்கீங்களா? இந்தியா முழுக்க நிறைய டூப்ளிகேட் ஓட் வந்து போடுறாங்க, நிறைய டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதை ஃபைண்ட் பண்றதுக்கு நீங்க ஏன் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து வைக்க கூடாது அப்படின்ட்டு நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி நிறைய அடுக்கடுக்கான கேள்விகளை நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் இருக்க மக்களுக்காக ஒரே ஆளு ஒட்டுமொத்த இந்தியா பார்லிமெண்ட்டையும் அலற விட்டுக்கிட்டு இருக்காரு கேள்வியா கேட்டு. அது வேற யாரும் இல்ல, த கிரேட் லீடர் எம்பி ஆஃப் ராஜ்யசபா மிஸ்டர் ராகவ் சாதா. சோ ஒட்டுமொத்த நடுத்தர மக்களுக்காக ஒரே ஆளா பார்லிமெண்ட்ல பேசிட்டு இருக்காரு இந்த ராகவ் சாதா. இவரை பத்தி தெரிஞ்சவங்க ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி. நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.